ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 24/10/2025க்கான கேரளா லாட்டரி டார்கெட் எண்ணை வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் மார்க் பண்ணுறதை பாருங்கள். இந்த நமக்கு 007 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. அதாவது மொத்தமாக டோட்டல் பண்ணுற நம்பரு 7 அப்படிங்கிற நம்பர்லாம் எந்தெந்த இல்லை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து மார்க் பண்ணி வைக்கிறோம். சரிங்களா? மார்க் பண்ணி வச்சு நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இப்போது நமக்கு 610 மெயினாக அதை வச்சுக்கோங்க. 610க்கு டோட்டல் பண்ணால் 7. சரிங்களா? இதில் வந்து மேலே 3ஆவது நாள் 890. ஸோ அதிலேருந்து நமக்கு 89 அப்படி நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? 061 டோட்டல் பண்ணால் 7. அடுத்த நாள் ரிசல்ட்டு 290. 249லேருந்து நமக்கு நம்பர்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்திருக்கு 160ன்னு சொல்லி இங்கே வந்திருக்கு. 3ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா 282. ஸோ 82 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி நம்ம 60 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 15ஆந்தேதியிலேருந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம். அதாவது சி போர்டு 0 வச்சு 6 நம்பர் கொடுத்துருந்தோம். யாரையும் ட்ரை பண்ணியிருந்தேன் காம்பஸில் பண்ணுவானுங்க. நெக்ஸ்ட்டு ஏபி அடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா ஏபி 92 மட்டும் இருக்குது. அதை எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போது நமக்கு இந்த 007 இதுவும் டோட்டல் பண்ணால் 7. மேலே 24க்கு நமக்கு 24 பாஸு. இன்றைக்கி ஒரே ஒரு நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஏன்னா நமக்கு 2 நம்பர் கொடுத்து நமக்கு வந்து இப்போ நமக்கு செட் ஆகலை. சரிங்களா? ஸோ அதனால் நல்லா கெஸ்ஸிங் நமக்கு அமையும் போது கெஸ்ஸிங் நம்ம கரெக்டாக கொஞ்சம் கரெக்டாக தான் எடுக்கிறோம். நமக்கு வந்து இப்போ நமக்கு அமையலை. சரிங்களா? அதனால் ஒரு சிங்கிள் நம்பரோடு நிப்பாட்டிக்கிறேன். 90க்கு நமக்கு ஒரு 90 கொடுத்துருக்காங்க. 412 டோட்டல் பண்ணால் 7. 89க்கு நமக்கு 98ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 282க்கும் நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லா சைடுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் தான் இன்றைக்கி நான் சிங்கிள் நம்பரோடு நிப்பாட்டிக்கிறேன். வேறு எதுவும் நமக்கு கொடுக்கல. சரிங்களா? நமக்கு ஏபி எடுத்திருக்காங்க. இந்த எந்த இடத்துலேருந்து எடுக்கிறதுனால நமக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இப்போது இதில் 282லேருந்து என்ன நம்பர் வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இது. சரிங்களா? இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே நமக்கு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏபி நம்பர் எடுத்திருக்காங்க. இங்கே எடுக்கும்போது நமக்கு ஏசி நம்பர் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு எடுக்கும்போது நமக்கு பிசி நம்பர் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த மாதம் எடுக்கும்போது பிசி நம்பர் எடுத்திருக்காங்க. இங்கே எடுக்கும்போது நமக்கு பிசி நம்பர் தான் எடுத்திருக்காங்க. சரிங்களா? லாஸ்ட்டாக எடுத்தப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிசி நம்பர் தான் நம்ம வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் இங்கேயும் நம்ம வந்து பிசி நம்பர் எடுத்துக்கிறேன். பிசி நம்பர் எடுத்தால் நமக்கு ஏபியில் 24 வச்சுருக்காங்க. இங்கே 24 எடுத்து ஏசியில் 24 வச்சுருக்காங்க. 90 எடுத்து ஏசி தான். பிசி எடுத்தால் ஏசி தான் எடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஏசி தான் அடிச்சிருக்காங்க. அப்போது 82 எடுத்து நம்ம ஏசியில் வச்சுக்கலாம். சரிங்களா? ஏசியில் 82 28 2 நம்பர். சரிங்களா? ஸோ பி போர்டுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் பண்ணுற நம்பர். சரிங்களா? 7 அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரிங்களா? டோட்டல் பண்ணுற நம்பர் 7 அப்படிங்கிற நம்பர் வர்றதுனால நான் பி போர்டில் 7 அப்படி நம்பர் வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. சரிங்களா? 278 272 பி போர்டில் 7 வச்சுக்கலாம். உங்களுக்கு பி போர்டில் வேறு ஏதாவது கணிப்பு வந்தாலும் எடுத்து வேறு நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குன்னு. சரிங்களா? சப்போர்ட் கார்டு நம்பர் எதுவுமே நான் வந்து சொல்லலை. சரிங்களா? ஸோ இன்றைக்கி சிங்கிள் நம்பர் தான் 872 ஒன்று. சரிங்களா? 872 278 ஏபிஐசிபிஸில் வேணால் 28 22 இந்த நம்பர்ஸ் எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நமக்கு ஏபியில் 92 அப்படி நம்பர் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? 92 அப்படி நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிங்கிளாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்களும் அந்த 872 278 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏன் இந்த நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏன் 7 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டில் 1 5 அப்படி நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் 2 அப்படி நம்பர் வரும்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே 5 ஒன்று அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போது நமக்கு ஏ போர்டில் 7 அல்லது பி போர்டில் 2 இந்த நம்பர் மாற்றி மாற்றி வரணும். அதாவது ஏ போர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 7, பி போர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 7. அப்போ நம்ம ரெண்டுமே கரெக்டாக வச்சுருக்கோம். பி போர்டில் இங்கே 7 வச்சு இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பேரும் வந்து பார்த்திங்கன்னா 72 27 நமக்கு அதில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 872 278 இது மட்டும் போதுமானது.
இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன பேட்டர்ன் எல்லாமே நீங்கள் வந்து மறந்துடுறீங்க. சில பேர் நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க மறுபடியும். நான் ஃபுல்லாகவே எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்காக. அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கங்க. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், நோட் பண்ணிங்க. ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், பார்த்துக்குங்க. 987 பாக்ஸ் வந்துச்சுன்னா 0990 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு வரும். சரிங்களா? ஸோ அது ஒரு மெத்தட் எடுத்துக்கங்க. மொத்தமாக 6 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 6 நம்பரை டோட்டல் பண்ணால் 18ன்னு வந்துச்சுன்னா அதுக்கு மேலே உள்ள பிசி, அதாவது எத்தனாம் தேதிங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. 6 நம்பரை மொத்தமாக டோட்டல் பண்ணும்போது அதுக்கு மேலே உள்ள நம்பர் ஏசி நம்பர் என்னவோ அந்த நம்பர் மறுபடியும் நமக்கு வரும். இது வந்து நம்ம ஏற்கனவே இப்போ நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 10 டேஸில் வந்து ஏபி, பிசி மட்டும்தான் இந்த நம்பர் டேரெக்டாக வரும். சரிங்களா? இதோட உங்களுக்கு ஏதாவது ஏபியோ ஏசியோ உங்களுக்கு கெஸ்ஸிங் வரும்போது 3D எடுத்து மேக் பண்ணுறதுனால மேக் பண்ணி போடுங்க. அதே மாதிரி லாஸ்ட்டு 5 டேஸு, அதாவது லாஸ்ட்டு 31 தேதி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். போன மாதம் நமக்கு கரெக்டாக வந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதமும் லாஸ்ட் 5 நாளைக்கு இதை எடுத்து ட்ரை பண்ணணும். 92, 94 எல்லாமே டேரெக்ட்டு தான். டேரெக்டாக வரது எல்லாமே டேரெக்டாக வரும்னு சொல்லி எழுதியிருக்கேன். அதே மாதிரி 15ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதிக்குள்ளே பிசி மட்டும் டேரெக்டாக வரும். இந்த 6 பேர் அதுதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு. சரிங்களா? இதெல்லாம் நான் கெஸ்ஸிங்லேயே கொடுத்துருந்தேன். சில பேர் மறந்துடுறீங்க. சரிங்களா? அதே மாதிரி மொத்தம் நமக்கு 6 நம்பர் வருதுங்களா, அதில் வந்து ஆல் போர்டில், அதாவது இந்த 6 நம்பர்லேயும் 3, 2 வந்துச்சுன்னா 40, 45, 90 இந்த டைம் கூட நமக்கு 4 நாளுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 5ஆம் நாள் வந்துருந்துச்சு. மறுபடியும் 3, 2 வச்சு அடுத்த நாளே 45 வந்துருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஆல் போர்டில் 1, 5 இப்போ நம்ம லாஸ்ட்டாக சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பேட்டர்ன் தான் நம்ம ஏல 2 வச்சுருக்கோம். ஆல் போர்டில் 1, 5 வந்துச்சுன்னா ஏ போர்டு அண்டு பி போர்டில் 2, 7 வரணும். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கவங்க எடுத்து வச்சுக்கோங்க. இதை மாதம் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. சரிங்களா? இதுலேயும் சில பேட்டர்ன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ரைட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கான எழுதிட்டு உங்களுக்கு இன்னொரு நாள் இதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். அந்த டைமில் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.